வணக்கம். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் மெயினாக மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு வர்றார். அடுத்தபடியாக இந்த மாதம் குரு பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ஒரு ராசிக்கு வர்றார். உங்களுடைய 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த மாதம் குரு சனி ராகு பயிற்சி இருக்குது. ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். இவங்க அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதெல்லாமே கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள், நன்மை என்ன, பிரச்சனை என்ன, அதிலேருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன, இதுதான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இது வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 5ஆம் இடம் அப்படின்னா தெய்வ வழிபாடு. இந்த மாதம் எதிர்பாராத நீங்கள் ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். அடுத்து நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், பெரிய லெவலில் இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல, நடக்குமானே தெரியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு, ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும் பேச்சின் மூலமாக. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை குரு ராகு எல்லாமே தொடர்பு கொள்கிறாங்க. அப்படி இருக்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையெல்லாம் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இந்த மாதத்துலேருந்து இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நான் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டாக, போனஸை, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸில் சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குற எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். வேலையிலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி. அது மாதிரியான நிலைகளை நம்ம மாற்றுங்க போதும். இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளை முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், அதுக்கப்புறம் குரு 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். சனி பகவானுடைய பார்வை அங்கே தான் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு சார்ந்த நல்ல சேல்ஸு, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, எப்போ நடக்கும்னு தெரியல, எப்படி நடக்கலன்னு தெரியல, உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்குமாவது நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது அப்படி இருக்கிறது மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. 2 பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப்பில் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்தால் கூட 7ஆம் இடத்துல கேது 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றது, அதுலேயும் நிறைய தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயுமே நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட் இல்லை.
உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும். வருமானங்கள் முன்பின்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இருக்குது. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே கலந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். அதோட உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஆன்சல் ப்ராப்பர்ட்டி முன்னோடைய சொத்து இருக்குது, அது கிடைக்கல, வருமானம் இல்லை, அதனால் பெரிய லாபம் இல்லை, அதனால் எனக்கு எந்த அனுபவமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். ஒருவேளை முன்னோடைய சொத்து இல்லாதவங்களுக்கு கணவன் மனைவி மூலமாக பொருள் வரவு, தனவரவு இருக்குது. எதுவுமே இல்லாதவங்களுக்கு எதெல்லாம் வர வேண்டிய பணங்கள் இருக்கும். குறிப்பாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட் வரல, இன்சூரன்ஸ் வரல, அரியர்ஸ் பணம் வரல, டிவிடெண்ட் வரல, இந்த பணங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது. செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் நிறைய பிரேக் என்பது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 23ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். ஸோ எல்லா விதமான யூக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 23ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான லாபங்கள் கூடும். இந்த மாத்திரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து, புகழ் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. அதுலேயும் புதன் தொடர்பு கொண்ட நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வேலையில் எந்த வேலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசியிலே ராகு, அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் குறையும். கடன் பெரிய லெவலில் இருந்தாலும் கடன் குறைவதற்கான ஒரு சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவாலயங்களை சிவனுடைய வழிபாடு, அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மே 2025 வருஷம் எப்படி இருக்கும்? இந்த மே மாதத்தில் என்னெல்லாம் முக்கியமான பயிற்சி இருக்குதுன்னு பார்க்குற போது, மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது. குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகுக்கு எது பயிற்சி இருக்குது. ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் 6ஆம் இடத்துக்கும், கேது உங்கள் ராசியிலே இருந்தவர் 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக குரு, ராகு, கேது ஆல்ரெடி ஏற்கனவே சனி வேறு பயிற்சியாக இருக்கார். இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு, இது வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு இருந்தார்.
ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தது. அடுத்தபடியாக அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக 10ஆம் இடம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அந்தஸ்துன்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய இது அத்தனையும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கலை, தடையாக இருக்குது, கவர்மெண்ட்டால் எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய சகவாசம், உறவுகள், உங்களுக்கு செலிபிரிட்டியுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் மே 14க்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் பெரிய மேக்னெட்டாக தான் இருக்கேன், என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசியவே சனி பகவான் பார்க்குறார். இனி வருங்காலங்களே பார்த்துட்ருப்பார். சனி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை ஆக்டிவிட்டீஸ் சுறுசுறுப்பாக இருக்குது நீங்கள் பழகுங்க. ஏன்னா சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், லேட்டுன்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதிலிருந்து நீங்கள் விடுபடணும். இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் சனி பகவான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வேலையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ண வைப்பார். அது மாதிரி சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அடுத்து இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் மே 14க்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஸோ உங்கள் கையில் பணம், தனம், பொருள், மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அடுத்து யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நார்மலாக வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது, பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியமும் இந்த மாதம் இல்லை. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபடுறதாக இருந்தால் நிறைய போராட்டத்தை, பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் ஒரு பக்கம் நீங்கள் கவனமாக இருங்க. உறவுகளால் ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பெருசாக நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. ஏற்கனவே குரு 14க்கு அப்புறம் பார்ப்பார். 4ஆம் இடம் அப்படின்னாலே அசையும் அசையா சொத்துக்களை சொல்வது, நிலையாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை சொல்லுவது, இதெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய 6ஆம் இடத்தை ராகு பகவான் வந்து உட்காந்துருக்கார், குரு பகவான் பார்க்குறார். எப்பவுமே 6ஆம் இடம் சக்ஸஸ், 6ஆம் இடம் வெற்றி, 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன். ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்லை. உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க்கில் நிறைய உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க.
ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் இருக்கும், ஒர்க்கில் லோடு இருக்கும், நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். இதையெல்லாம் வெளியே தள்ளிட்டு பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் தேடுறவங்களுக்கு ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நார்மலாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பட் என்ன பர்பஸ்க்காக கடை வாங்குறீங்களோ அந்த காரியங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதெல்லாம் அடைக்க வாசிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பட் இனி வரும் காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். பெரிய லெவலில் அது ஸ்கேனர்லேயோ எக்ஸ்ரேலையோ எம்ஆர்ஐலையோ இசிஜிலேயோ கட்டுப்படுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் வருங்காலங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். உங்களுக்கு ஒரு வேளை பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, நிறைய கடன் வாங்கி வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இனிமேல் கவலைப்படாதீங்க. எனக்கு கடனே இல்லைங்கிறவங்க கடனை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி, நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற போராடி ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு. யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அதிலே உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. நான் முதல்ல சொன்னதாக அந்தஸ்து மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் முதலீடு இதெல்லாமே பரவாயில்லை. இன்னொரு பக்கம் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வருங்காலங்களில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா தேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம், தேக சௌக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மே 14ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இது வரைக்கும் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார் கோச்சாரத்தில். அங்கே கிட்டத்தட்ட ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக சனி ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி, இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இறை அருள் தெய்வ அனுகூலம் இருக்குது. இன்னொரு பக்கம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், பொருள், தனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், உழைச்சிருக்கேன், கையில் பெருசாக ஒன்றும் இல்லை, பணமோ நகையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கான கையில் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரணும்னு விருப்பப்பட்டீங்களோ கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது.
குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் லாபம் இருக்குமான்னா நார்மல். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியத்தை 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுமான்னா ஒரு பக்கம் சக்ஸஸ், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரகிள், ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருந்தாலே தைரியம் வந்துடும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை, இறை அருள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் வாங்கின சாரம் சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் புத நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த பூர்த்தி ஆகல நிறைய போராட்டங்கள் இருக்குது. எப்பயுமே வெற்றி எளிதில் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதமும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எவ்வளோக்கு இந்த மாதம் நீங்கள் தேடுதல் என்பதற்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் உறவுகளால் நன்மை எதிர்பார்த்து இருக்கீங்களோ ஒரு நன்மை உண்டு, ஒரு பிரச்சனைகள் உண்டு, ரெண்டுமே இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆக ரிஷப ராசியில் பிறந்து நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் செலவினங்கள் இதுவும் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, என்னுடைய சொத்துக்கள் எப்போ விற்கும்னு தெரியலை, நல்ல விலைக்கு போகுமானு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் அஃபேரில் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலைக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன், குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் கூட அதை ரீச் ஆகிறதுக்கு, அடையிறதுக்கு நீங்கள் பெரிய வேலை கொடுக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்க்குறார். குரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். எதுக்கெடுத்துமே போராடியே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருப்பதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கொடுக்குற விஷயத்தில் யோசித்து செய்யுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கிறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கவனமாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இந்த மந்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னு இருக்கா போஸ்ட்போன் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சர்ஜரி வச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் கணவன் மனைவி 2 பேரும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குடும்ப ஒற்றுமையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவார், நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்பில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்தால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நடப்பது நன்மைக்கு நினைங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராகு அங்கே வரப்போகிறார். ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு உருவாகும். ஒரு பெரிய நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. ஆல்ரெடி நான் யாரும் ஆரம்பித்து ஃபீல்டில் இருக்கேங்கிறவங்க லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் சகோதரி இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. ஆக இந்த காலங்களில் விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க. என்ன கிரகங்கள் உங்களை டெம்ப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதில் ஏமாந்துடாதீங்க. குறிப்பாக யாருக்காவது நான் முதலே சொன்ன மாதிரி பணம் காசு கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் வருமானம் இருக்கான்னா இந்த மாதம் சுமார். நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி இருக்குது, பட் பொருளாதாரம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்கார், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி மே 14ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்தவர் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணப்படுறார். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே வர்றார். இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஆக இந்த குரு, ராகு, கேது, சனி இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்களுடைய பயிற்சி பலன்கள், இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை, இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் அத்தனை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து நிறைவேறாத பெரிய ஆசைகள் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பாங்க. ஆனாலும் இனி வரும் காலங்களில் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவார்கள். அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அதுவும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார், சூரியன் சாரத்தில் இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு
நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வருமானம் பெரிய லெவலில் இருக்கும். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் பொருள் இருக்கும், யாருடைய பணமாவது உங்களுக்கு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக நல்லதொரு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஏதாவது நீங்கள் காரியம் நடத்துகிறதாக இருந்தால் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதத்தில் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரையெல்லாம் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ நிறைய படிப்பீங்க அல்லது தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். இந்த கட்டங்களில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். ஒரு பக்கம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இங்கே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, குரு பகவான் அங்கே தான் பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக நோய் இருக்குது, அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது, நோயின் தன்மையை அதிகரிப்பதன் காரணமாக நிறைய மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்றது, அதனால் இது வரைக்கும் நோய் குணமாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் நோய் படிப்படியாக குணமாகும். உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு, நான் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இனி வரும் காலங்களில் மே 14க்கு அப்புறம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கான பப்ளிசிட்டி இதெல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மட்டுமல்ல, ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், எனி ட்ரேடிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விட்டதை பிடிக்கணும்னு நினச்சி நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இதெல்லாமே இருக்கிறலாம் பொறுமை நிதானமாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது, அல்லது நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகிறனால உங்களுடைய கரியரில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ், அரியர்ஸ் எது வரலைனாலும் கவலைப்படாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே வேலையில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நித்தம் போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியரோ கொலீக்ஸோ சப்போர்ட் பண்ணுறதோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். நான் பெருசாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத ஒபை பண்ணி கேளுங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய கரியரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. ஒரு பக்கம் குரு பார்க்குறார், ராகு இருக்கார். அது மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸ் கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் கணவன் மனுக்கள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. பட் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, மேரேஜ் டிலே ஆகிருக்கு, எப்போ நடக்கணும்னு தெரியல, எப்படி நடக்கணும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல
செவ்வாய் இருக்கார். ஏற்கனவே குரு 11 செவ்வாயோட தொடர்பு கொள்றதுனால யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வருமானு தெரியலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய போராட்டத்துக்கு இடையில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, பட் லாபம் நார்மலாக தான் இருக்குது. யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கார், சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. சூரிட்டி போகிறது இதெல்லாம் அடக்கி வாசிங்க. உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக சளி தொல்லைகள் இருக்கிறவங்க நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏதாவது திரும்ப சொல்கிறதுக்கான ஏதாவது சர்ஜரி இருந்தால் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரை கும்பிடுங்க. எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவருடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. அது அம்பாளாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், எல்லாரையும் நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனையுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கே வர்றார். அடுத்து குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக இந்த குரு ராகு கேது ஏற்கனவே பயிற்சியான சனி இவங்க எங்கே இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வை பலன், இவங்க பயணம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மை என்ன, நடக்கக்கூடிய கெடுபலங்கள் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். குறிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் இருந்த நிலைகள் மாறி இந்த மாதம் மே 14க்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு வர்றார். குரு உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது அந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்களும் அடிக்கடி அந்த விஷயங்களில் மற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எதிர்பாராத உங்களுக்கு ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் 14க்கு அப்புறம் உண்டு. அது மட்டுமல்ல, குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி 14க்கு அப்புறம் குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும், பட் செலவினங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 14ஆவது வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வந்துடுவார், உங்கள் ராசிநாதன். ஆக இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அவர்களால் ஏற்ற முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள்.
அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் வந்துடுவார். என்ன ஒரு விஷயம்னா, கேது வந்தால் கூட அவர் வாங்கின சாரம் சூரியன். ஆக இந்த மாதம் அந்த சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்லா இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அவருடைய தடவை யோசித்து செயல்படுங்க. இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா, இந்த காரியங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு 14ஆம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் என்னவோ அதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இந்த மாதம் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ போகும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல சேல்ஸு, லாபம் இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் லாபம் கையில் இருக்கும். அதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். உங்களுடைய கல்வி, எஜுகேஷனுமே இந்த மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறையா கல்வியில் நீங்கள் போராட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது, அவர் சனி பகவானுடைய இருக்கிறதுனால யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ வேலை மாற்றம் இருக்குது. வேலையின் காரணமாக உங்களுக்கு ரோல் மாறுறதுக்கு, இன்னர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலை இருந்தால் போதுமானதுங்கிறது தான் பொதுவான கருத்து. ஆகையினால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, வேறு எது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொறுமையாக இருங்க. ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருந்தாலும், ஒரீஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. குறிப்பாக உங்களுடைய சீனியர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சுப்பீரியருக்கு நீங்கள் ஒபே பண்ணி போங்க. இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணமே வேண்டான்னு இருந்தேன் லைஃப்பில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் பிஸ்னஸில் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன், 2 வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, தொழில் மூலமாக லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன்,
என்னுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருமாங்கிறவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் செட் ஆவாங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, செலிபிரிட்டியோடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகலை, நடக்கலை, தடையாயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ரொம்ப நாளாக யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் பணம் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் குறைவாரெல்லாம் அடைக்கி வாசிங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுமார் இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பெரிய விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல, அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்செல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.